ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜாப்ஸ் தகவல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த எஸ்பெஷலி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஆம்பிஷியஸாக இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கான ஓப்பன் பண்ணப்பட்ட நோட்டிஃபிகேஷன் இது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஃபார் கான்ஸ்டபிள்ஸ். என்ன மாதிரியான கான்ஸ்டபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெட்னரி, டிரைவர், கார்டனர், வாட்டர் கேரியர், காப்லர், டெய்லர், வாஷர்மேன், பார்பர், வெயிட்டர், கார்பெண்டர், இந்த மாதிரி வந்து எஸ்எஸ்பியில் வந்து போஸ்ட் ஆஃப் கான்ஸ்டபிள்ஸ்க்காக இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம், அண்ட் என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் அட்டாச் பண்ணி டேரெக்டாக அவங்களோட அஃபீஷியல் அப்ளிகேஷன் போர்ட்டல்லே போய் நீங்கள் போய் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே வந்து கரெக்டாக அப்லோட் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இன்கரெக்டாக இருக்குன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க, காஸ்ட் வைஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன போஸ்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அண்ட் நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்களோ அதுக்கேற்றாப்புல பார்த்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த அப்ளிகேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து ஆன்லைன் மோடு தான். ஸோ பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 21,700லேருந்து 69,100 பர் மந்த் வரைக்கும் தராங்க. ஸோ இது எதை பேஸ் பண்ணால் 7th CPC பேஸ் பண்ணி. ஸோ இது இல்லாமல் அதர் அலவன்சஸ் லைக் டியர்னஸ் அலவன்சஸ், ரேஷன் மணி அலவன்சஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ், இந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தருவாங்க. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெட்னரி அப்படின்னா நீங்கள் வந்து 10th கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும், வித் சயின்ஸ் வந்து ஒரு மெயின் சப்ஜெக்டாக எடுத்துருக்கணும். அண்ட் 1 இயர் வந்து எதனா டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ், அதாவது அனிமல்ஸில் கூட டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸை பற்றி எதனா ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு வெட்னரி ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 27. தென் டிரைவர் வந்து உங்களுக்கு மஸ்ட்டு வந்து வேலிட் ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. கார்டனர், வாட்டர் கேரியர், காப்லர், டெய்லர், வாஷர்மேன், பார்பர், வெயிட்டர் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேட்ஸில் இருக்கணும். அண்ட் 1 இயர் வந்து சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்து இருக்கணும். நீங்கள் எதனா ஒரு வொகேஷனல் இன்ஸ்டிடியூட்லையோ இல்லை இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்லையோ 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி சர்டிஃபிகேட் இருக்கணும். ஆர் 2 இயர் வந்து டிப்ளமோ முடிச்சுருக்கணும். எதுலனா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டில் முடிச்சிருக்கலாம். நீங்கள் எந்த ட்ரேடில் வந்து படிச்சிருக்கீங்களோ ஸோ அந்த இதில் வந்து 2 இயர்ஸ் டிப்ளமோ வந்து முடிச்சுருக்கலாம். அண்ட் கார்பெண்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைனா 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைனா 2 இயர்ஸ் டிப்ளமோ வந்து முடிச்சிருந்துருக்கணும். நர்சிங்க்கும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் 10th கிளாஸ் பாஸ் ஆகிருக்கணும். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 1 இயர் ஆச்சு இருக்கணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதுக்கேற்றப்பல பார்த்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன மாதிரியான ஏஜ் ரிலாக்ஸேஷன் நோட்டிஃபிகேஷனில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனும் இருக்கும்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து 100 rupees வந்து பே பண்ணணும். அது ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். பட் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எந்த பேமெண்ட்டுமே கிடையாது. ஸோ இங்கே வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்ட் 2வில் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபோட்டோ அண்ட் அப்லோட் சிக்னேச்சர், இதில் வந்து எவ்வளோ MB அண்ட் KB இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே ப்ரிப்பேர்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். பார்ட் 3 பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் பேமெண்ட். நீங்கள் பேமெண்ட் வந்து கிரெடிட்டா டெபிட்டா எதில் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்புல வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் நடக்கிறதுக்கு வந்து எந்த TADA வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளுடைய ஓன் அரேஞ்ச்மெண்ட்ஸில் தான் வரணும். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1ல் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு. இது வந்து PET ஆர் PST அப்படின்னு சொல்லுவாங்க. SSB லொக்கேஷன்ஸ்லேயே இது வந்து நடக்குது. இப்போ PET பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு அப்படின்னா இங்கே காட்டியிருக்கிற இந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே மேலாக இருந்தால் 4.8 கிலோமீட்டர்ஸ் வந்து 24 மினிட்ஸில் ரேஸ் இருக்கும். ஃபீமேலாக இருந்தால் 2.4 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து 18 மினிட்ஸில் முடிக்கணும் அந்த ரேஸை. ஸோ அதே மாதிரி PST டெஸ்ட்டும் உண்டு. யார் வந்து PET டெஸ்ட்டை குவாலிஃபை பண்ணுறவங்களோ அவங்க தான் வந்து PST டெஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க. அதுக்கும் வந்து சில க்ரைட்டீரியாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிரைவருக்கு, மற்ற கான்ஸ்டபிள்ஸ், கார்டனர், வாட்டர் கேரியர் இவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த PST டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ PSTயில் வந்து யார் குவாலிஃபை ஆகுறாங்களோ அவங்க வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆவாங்க. அது வந்து 2 hours நடக்கும். டோட்டலாக 100 மார்க்ஸு. அந்த 100 மார்க்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் சாய்ஸில் தான் இருக்குமே.
ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் ஹிந்தி. நீங்கள் வந்து என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி. ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ், இடபிள்யூஎஸ், ஓபிசி அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 50%, எஸ்சி/எஸ்டிக்கு வந்து 45% சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக மெரிட் லிஸ்ட் வந்து இந்த எக்ஸாம்லாம் ஸ்டேஜ் 3 முடிஞ்சதுக்கப்புறம், ஸ்டேஜ் 2 முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் அண்ட் ஸ்கில் டெஸ்ட். நெக்ஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க 15 மார்க்ஸுக்கு. ஸோ ஸ்டேஜ் 4 பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் ரிவ்யூ மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இது ரெண்டுமே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் வந்து அக்செப்டபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ ப்ராப்பராக வந்து எடுத்து அதில் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அந்த சைஸுக்கு ஏற்றாப்புல. அண்ட் அதே மாதிரி சிக்னேச்சர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது வந்து ஒரு ஹியூஜ் வேகன்சி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கண்டிப்பாக வந்து யாரெல்லாம் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ அப்ளை பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.